ஒரு மனுஷன் இங்க உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். செவுரு கணங்க வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கா டிவியே. தூர போய் தொலை எரும மாடு. நானா எரும மாடு? நீ தானே எரும மாடு. எரும மாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மண்டையை உடைச்சு மாவளக்கு போட்டுறேன் பத்துக்க. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? வாயை உடைச்சிருவேன். ஒழுங்கா இருந்துக்க. ஓ உடைப்பா நீ என் வாயை உடைக்க வரைக்கும் என் கை புளியங்க பறிச்சிட்டு இருக்குமோ? உன் கை புளியங்க பறிக்குமா புண்ணாக்கு பறிக்குமா யாருக்கு தெரியும்? மானம் கட்டவன் மானமே இல்லாம எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. கொஞ்சமாவது உனக்கு மானம் சூடு சொரணே இருக்கால? மானம் சூடு சொரணைக்கு என்ன குறைச்சல்? இப்போ என்னல கூடி இருக்கு? எல்லாமே குறைச்சலாதால இருக்கு. நீ எனக்கு அண்ணேன்னு சொல்லவே எனக்கு கேவலமா இருக்கு. 2 வருஷமா ஃபெயில் ஆகி என் கூட படிக்க உனக்கு இது கேவலமா இல்ல? சி சரி பாவமே, தங்கச்சிக்கு சொல்லி கொடுத்தான்னு ஃபெயில் ஆகி உன் கூட படிச்சா நீ என்ன இலக்காரமா பாக்கியோ? ஆமா, அப்படி இவரு சொல்லி தந்ததுன்னு நான் படிச்சு கிழிக்க போறேன். நீ ஏன் ஒரு தத்தி? நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தந்து கிழிக்காண்டா. நீ உன் வேலையை பாரு, எனக்கு படிக்க எனக்கு தெரியும். இதுக்கு மேல ஏதாச்சும் பேசினா அவ்வளவுதான், உன் சென்னியை உடைச்சிருவேன். உடைப்பா இந்த வீராப்பா முதல்ல படிப்புல காட்டு பாப்போம். பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பாம 2 பேரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிய? எம்மா இங்க பாரு, உன் முக தேவையில்லாம என் வழியில குறுக்க வரா. அப்புறம் நான் யாருன்னு அவளுக்கு காட்ட வேண்டியிருக்கும். ஏமா ஓமவங்கிட்டேன்னு சொல்லி அவன் தான் தேவையில்லாம என் வெளியில குறுக்க வரான். சி, 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மதியா பேசுறிய? 2 பேரும் விரோதி மதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வீட்டுல போய் பாருங்க, பிள்ளைகள் என்ன ஒற்றுமையா இருக்குன்னு. நீங்களும் தான் இருக்கீல, நேரம் சண்டை மாதிரி ஒரே சத்தம். ஏமா நான் ஒண்ணுமே செய்யல. இவன் தான் முதல்ல என்ன சண்டைக்கு இழுத்தான். அவனை என்னன்னு கேளு. ஆமா, உன்னை சண்டைக்கு இழுக்கிறது எனக்கு வேலை. எனக்கு வேற வேலையே இல்ல பேரு. உனக்கு வேற என்னல வேலை இருக்கு? வேலை வெட்டி இல்லாதனால என்ன சண்டை இழுக்கா? 2 பேரும் இப்ப வாயை மூடிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புதில என்ன? எனக்கு என்ன, நான் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போகதான் போறேன், படிச்சு பாஸ் ஆக தான் போறேன். உன் அருமமாவே பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் பிரயோஜனம் இல்லை, போகலனாலும் பிரயோஜனம் இல்லை. எப்படியும் இந்த வருஷமா ஃபெயில் ஆகி திரும்ப என் கூட படிச்சு என் மனத்தை தான் வாங்க போறான். ஆமா, இவன் மானம் கடையில விக்குது, நான் போய் வாங்கிட்டு வர போறேன். ஆளைய மூஞ்சியம் பேரு. நான் பள்ளிக்கூடத்துக்கு இந்த வருஷம் பாஸ் ஆக தான் போறேன். அதை நீ பார்க்கத்தான் போற. பார்க்கத்தானே போறேன். இப்ப போறியா? விளக்குமாறு எடுத்துட்டு வரட்டுமா? போறேன். உன் மவ ஒரு ஆம்பளை பையனு கூட பார்க்காம என்ன இவ்வளவு அவமானப்படுத்துறா? அதை நீ கேட்காத. நான் ஒரு வார்த்தை பேச நோட்டி மட்டும் வரிஞ்சு கட்டிட்டு வந்துரு விளக்குமாறு எடுக்கேன்ட்டு. ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை என்னல? எல்லா பிள்ளையும் எனக்கு ஒண்ணுதான். 2 பேரும் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா என்ன? நான் போறேன்ப்பா. ஆமா, இவ பள்ளிக்கூடத்துக்கு போறா. நாங்க போகாம பாய போட்டு விரிச்சு இங்கே மல்லாக்க படுக்க போறோம் பேரு. நானும் போகத்தான் போறேன். பள்ளிக்கூடத்துக்கு போறது முக்கியம் இல்ல, பாஸ் ஆகணும். ஆவி காட்டுறேன். ஆவி கட்டுறா? நீ சுடு காட்டுக்கு தாமல போனோம், பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. ஏம்மா இவள வாயை மூடிட்டு ஒழுங்கா போ சொல்லு. நல்ல வேலை நீ என் கூட படிக்கல. இல்லன்னா என் கிளாஸ்ல எங்க அண்ணன் என் கூட ஃபெயில் ஆகி படிக்கணும், எனக்கு பெரிய கேவலமா இருக்கும். ஏக்கா என்ன சொல்லிட்டு இருக்க? அண்ணன் கூட படிச்சா என்ன கேவலம்? ஏமா அண்ணன் என் கூட பள்ளிக்கூடத்துல படிக்க கேவலம் இல்ல, ஆனா என் கூட ஃபெயில் ஆகி என் கிளாஸ்ல படிக்கிறது எனக்கு கேவலமா? பாரு இதுக்காண்டியே நான் இந்த வருஷம் உன் பள்ளிக்கூடத்துக்கு வந்து உன்னை கேவலப்படுத்தி காட்டுறேன். அட லூசு, வந்தா உனக்கும் நல்ல கேவலம். இப்ப என்ன 2 பேரும் கேவலத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் அவங்க ஒருத்தி காட்டுக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கேன். யாருக்காவது காதல ஏறுதா? சரிம்மா, டென்ஷன் ஆகுது, நான் அந்த போயிட்டேன்.